இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய பசிலிக்காவில் அன்னை மரியாவுக்கு பல்வேறு நிலையில் நவநாள் எடுத்து நாம் சிறப்பித்தோம். ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களிலே ஜெபமாலை ஜெபித்து நாம் அன்னையினுடைய சிந்தனையை பல்வேறு நிலையில் அந்த சிந்தனையை நாம் கேட்டிருந்தோம். அன்னையினுடைய அந்த காட்சி, மலை மற்றும் சிறுமியை பற்றியும் மற்றும் அந்த ஊற்றுகள், அந்த இடம், ஜெபிக்கின்ற இடம், இப்படி பல்வேறு நிலைகளிலே ஆழமான அந்த கருத்துக்களை நாம் கேட்டிருந்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அந்த காட்சியின் வழியாக பல்வேறு சாட்சிகளாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு பெண் மருத்துவமனையிலே நீண்ட நாட்களாக அவர் இந்த சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். தன்னுடைய நோயை குணமாக வேண்டும் என்ற பல்வேறு ஆசைகளோடும் ஏக்கங்களோடும், தன் நோய் நீங்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடும் அந்த பெண் நீண்ட நாட்களாக இந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டு வந்தார். ஆனால் அவருக்குள் ஒரு எண்ணம் ஓடியது. என் நோய் இன்னும் முழுவதுமாக நீங்கவில்லை என்றாலும் நான் தனிமையாக இல்லை என்ற உணர்வு அவரிடம் இருந்தது. அந்த தனிமையாக இல்லை என்ற உணர்வு எனக்கு ஒரு ஆறுதல் தருகிறது என்று அவள் தன்னையே உறுதிப்படுத்தி கொண்டாள். அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான எல்லா நிலைகளுமே தன்னை அவள் நேர்மையாக எண்ணிக்கொண்டாள். நான் நலமாக இருக்கின்றேன் என்று தன்னையே அவள் நினைத்து கொண்டு தன் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இப்படி பல்வேறு நிலையில் எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த தனிமையாக இருக்கின்ற பொழுது யார் எனக்கு ஆறுதல் என்ற அந்த நிலையில் அன்னை மரியாவுடைய ஆறுதலை அவள் இங்கு சுட்டி காட்டுகின்றார். எனக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது என்றால் அந்த உணர்வினுடைய அந்த தனிமை எனக்கு ஒரு ஆறுதல் தருவது அன்னை மரியாள் என்று சொல்லியிருக்கின்றார். எப்படி என்றால், அவள் அந்த காட்சி கொடுக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது, உன் வேதனையை நான் பார்க்கின்றேன், நீ தனிமையில் இல்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி, என்னுடைய உடனிருப்பும் என்னுடைய பரிந்துரையும் உன்னை வழிநடத்தும், உன்னை நலப்படுத்தும் என்று சொல்லி அன்னை மரியாள் அவளுக்கு திடப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய இந்த லூர்து காட்சி என்பது, அந்த நகரம் என்பது பெரிய ஒரு நகரம் அல்ல, சாதாரண ஒரு சிறிய இடம். அந்த குகையிலே, மசபேயல் என்ற குகையிலே அன்னை மரியாள் பெரியவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு காட்சி கொடுக்காமல், சிறிய பெர்னதெத் என்ற அந்த சிறிய பெண் அவள் ஆடு மேய்த்து கொண்டு அங்கு இருக்கின்ற விறகுகளை பொறுக்கி கொண்டும் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அன்றாடம் வழிநடத்தக்கூடிய ஒரு சிறுமியிடம் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றாள். தூய்மையான உள்ளத்தோடு நான் இருக்கின்றேன், என்னிலிருந்து வெளிப்படுவது இந்த தூய்மையான வாழ்க்கையான அந்த நிலை, நீங்களும் அந்த தூய்மையில் இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். 1858ஆம் ஆண்டு இவள் காட்சி கொடுத்து அங்கு அந்த இடத்திலே நீரூற்றை அங்கு பெருக செய்கின்றார். நீரூற்று என்பது வாழ்வினுடைய தொடக்கம். நம் வாழ்க்கைக்கான எல்லா நிலைகளுமே இந்த நீர் என்பது அடிப்படையாக இருக்கக்கூடியது. அந்த நீரை பயன்படுத்துகின்றவர்கள், அந்த நீரை நோக்கி வருகின்றவர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்வு பெற்றார்கள், நலம் பெற்றார்கள் என்ற பல்வேறு சாட்சிகளும் இன்றும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்னை மரியாளுடைய அந்த வெளிப்பாடு, அன்னை மரியாள் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம், நாமே அமல உருப்பவம் என்று சொல்லி தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டு நான் முழுவதுமாக தூய்மை அடைந்துள்ளேன் என்பதற்கான வெளிப்பாட்டை நாமே அமல உருப்பவம் என்று சொல்லி தன் உடலாலும் தன்னுடைய உள்ளத்தாலும் தன்னுடைய மனதாலும் அவள் தூய்மையாக, அவர் எந்த ஒரு மாசும் அணுகாமல் நிலையில் அன்னை மரியாள் அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்து, இந்த உலகம் முழுவதுமே மனம் மாற வேண்டும், இந்த உலகம் முழுவதுமே ஜெபிக்க வேண்டும், இந்த உலகம் முழுவதே அமைதியால் காண வேண்டும், இந்த உலகம் முழுவதும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் லூர்து அன்னையினுடைய அந்த காட்சி
நமக்கும் ஒரு சாட்சியாக நாம் வாழ்வு பெறுவதற்காக இன்றும் அன்னை மரியாள் நம்மோடு நம்மிலிருந்து பல்வேறு காட்சிகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றார். அதை நாம் எப்படி உணர்கின்றோம் என்பதை பல்வேறு நிலையில் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக அன்னை மரியாவை நோக்கி வருகின்ற பொழுது எப்படி அவள் நமக்கு காட்சி கொடுப்பார்? நாம் நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது தமக்கு அவருடைய அந்த வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நாம் தனிமையாக இருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். அன்னை மரியாளுடைய இந்த காட்சியின் வழியாக எப்படிப்பட்ட நிலையில் அவரை சித்தரிக்கின்றார்கள்? பல்வேறு நிலைகள் புனிதர்கள் எல்லாம் அன்னை மரியாவை பற்றி இப்படி வர்ணித்து திரு அவையோடு அவர்கள் அன்னை மரியாவுக்கு புகழ் சாற்றுகின்றார்கள். புனித பெர்னார்ட் இவ்வாறாக அன்னை மரியாவை பற்றி கூறுகின்றார். மரியாவின் பெயரை உச்சரிக்கும் இடத்தில் நம்பிக்கை பிறக்கின்றது என்று சொல்கின்றார். அன்னை மரியாவுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அங்கு புது பிறப்பாக நான் பிறக்கின்றேன் என்ற அழைப்பை இங்கு புனித பெர்னார்ட் இவ்வாறாக கூறுகின்றார். அதேபோல் புனித 2ஆம் ஜான் பால் இவ்வாறாக கூறுகின்றார். லூர்து என்பது நலம் கிடைக்கும் இடம் மட்டுமல்ல, நம்பிக்கை மீண்டும் நம்மில் பிறக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அந்த இடம் என்பது நலம் பெற்றுவிட்டேன் என்பது அல்ல, நான் நம்பிக்கையோடு இன்னும் என் வாழ்க்கையை ஆழமாக வழி நடத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த லூர்து இருக்கிறது என்று புனித 2ஆம் ஜான் பால் இங்கு தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் சிறுமிக்கு காட்சி கொடுத்த 18 முறை காட்சி கொடுத்த நிலையிலும் புனித பெர்னதெத் அன்னை மரியாவை பார்த்து இவ்வாறாக சொல்லியிருக்கின்றார். மரியா என்னை மகிழ்ச்சியாக மாற்றவில்லை, ஆனால் உண்மையாகவே என்னை அவருடைய ஒரு கருவியாக என்னை மாற்றியிருக்கின்றார். என்னை அவரை பற்றி வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒளியாக என்னை அவர் ஏற்றியிருக்கின்றார். என்னை ஒரு பரப்பக்கூடிய ஒரு மெசேஞ்சராக என்னை அவர் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அந்த சிறுமி அந்த அன்னை மரியாவை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதையே இன்றைய வாசகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலிருந்து வருகின்றவை நம்மை தீட்டுப்படுத்துகின்றதா அல்லது வெளியிலிருந்து வருகிறது தீட்டுப்படுத்துகிறதா என்ற நிலையில் இந்த லூர்து அன்னையினுடைய அந்த பரிந்துரை நாம் எப்படிப்பட்ட குகைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குகை என்று சொல்கின்ற பொழுது இந்த உள்ளத்திலே பல்வேறு விதமான இந்த தீய செயல்கள், பேராசைகள், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு, தீய எண்ணங்களோடு நான் வாழ்கின்ற பொழுது எப்படிப்பட்ட குகைகளாக வாழ்கின்றோம் என்பதை நாம் உணரக்கூடிய வேண்டும். அதேபோல் நாம் நன்மை செய்து என் உள்ளத்திலிருந்து வருகின்றதெல்லாம் பிறருக்கு வாழ்வு தருகிறது அல்லது மனமாற்றத்தை தருகிறது, ஆறுதல் தருகிறது என்றால் அந்த குகை லூர்து அன்னையினுடைய குகையாக என்னுடைய உள்ளத்தை மாற்றக்கூடியவனாக இருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் என்னோடும் எப்பொழுதுமே வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். நல்லாயனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.